வீட்டில் ஓடும் சீலிங் ஃபேன் காற்றே வரலையா? அதுக்கு காரணம் இந்த 3 விஷயங்கள் தான். அதை மாற்றுங்கள். சும்மா சிலுசிலுன்னு வரும் காற்று. உங்கள் வீட்டில் உள்ள சீலிங் ஃபேன் போதுமான காற்றோட்டம் வழங்கவில்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடக் கூடாது. குறிப்பாக கோடை காலங்களில் மின்விசிறி சரியாக இயங்கவில்லை என்றால் அது கடும் சோர்வுக்கும் தூக்கமின்மைக்கும் காரணமாகும். இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் அதை எப்படி சரி செய்தால் ஃபேன் வேகமாக ஓடும் என்பதை பார்ப்போம். மின்விசிறியில் தொடர்ந்து தூசி தேங்கிக் கொண்டே இருந்தால் அதன் இயக்கம் பாதிக்கப்படும். பளபளப்பாக சுழல வேண்டிய இறக்கைகள் தூசியால் சுழற்சி வேகம் குறைவதுடன் மோட்டார் மீதும் அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தீர்வு: விசிறியை சுத்தம் செய்வதற்கு முன் மின் இணைப்பை துண்டிக்கவும். பிறகு ஒரு மென்மையான துணியுடன் விசிறியின் இறக்கைகள், மோட்டார் பகுதி மற்றும் மேல் தளத்தை சுத்தமாக துடைக்கவும். இது உடனடி மாற்றத்தை ஏற்படுத்தும். ஃபேனின் வேகத்தை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய பாகம் கெபாசிட்டர். இது பல ஆண்டுகள் பயன்படுத்திய பின்னர் சற்று மெதுவாக செயல்பட தொடங்கும். சில நேரங்களில் முற்றிலும் செயலிழக்கலாம். தீர்வு: விசிறியின் வேகம் குறைவதற்கான முக்கிய காரணமாக கருதப்படும் கெபாசிட்டரை ஒரு எலக்ட்ரீஷியனின் உதவியுடன் பரிசோதிக்க வேண்டும். பழுது இருப்பின் உடனடியாக மாற்றுவது நல்லது. மின் விசிறியின் மோட்டாரில் உள்ள பியரிங்கள் நேரத்திற்கு ஏற்ப எண்ணெய் தேவைப்படும். அது இல்லாமல் தூசியால் அடைந்துவிட்டால் சுழற்சி மிக மெதுவாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். தீர்வு: பியரிங்கை திறந்து சுத்தம் செய்து சிறிது பியரிங் ஆயில் அல்லது கிரீஸ் போட வேண்டும். பழுதாகி இருந்தால் புதிதாக மாற்ற வேண்டும். விசிறி பொருத்தப்பட்ட இடமும் அதன் காற்றோட்ட திறனை பாதிக்கக்கூடும். சுவர் அல்லது சீலிங் மேற்பரப்புக்கு மிக அருகில் இருந்தால் காற்றோட்டம் குறையும். தீர்வு: விசிறியை குறைந்தபட்சம் 2 அடி உயர இடைவெளியில் பொருத்த வேண்டும். மேலும் ஜன்னலுக்கு அருகில் இருந்தால் வெளியிலிருந்து காற்றை இழுப்பது எளிதாகும். விசிறி செயல்பட சரியான மின்னழுத்தம் கிடைக்க வேண்டும். சில நேரங்களில் வீட்டில் உள்ள பழைய வயரிங் காரணமாக மின்னழுத்தம் குறையலாம். தீர்வு: மின்சார சிக்கல் அல்லது வயரிங் பிரச்சனை இருப்பதாக நீங்கள் சந்தேகித்தால் நீங்கள் சுயமாக முயற்சிக்காமல் ஒரு அனுபவம் வாய்ந்த எலக்ட்ரீஷியனிடம் உதவி பெறுங்கள். மின்விசிறியின் வேகம் குறைவது என்பது பல்வேறு காரணங்களால் ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை. தூசி, கெபாசிட்டர் பழுது, பியரிங் பழுது, பொருத்தும் இடம் தவறு, மின்சார குறைபாடு போன்றவை முக்கிய காரணங்களாக காணப்படுகின்றன. இவற்றை முறையாக பராமரித்து தேவையான நேரத்தில் சரி செய்தால் உங்கள் விசிறி மீண்டும் தானாகவே முழு வேகத்தில் இயங்க தொடங்கும். இது போன்ற பராமரிப்பு வழிகாட்டி உங்கள் வீட்டு வசதியை மேம்படுத்த மட்டுமல்லாது உங்களின் மின்சார செலவையும் கட்டுப்படுத்தும்.